வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று உடல்நலம் என்ற தலைப்பின் கீழ் ஆசனங்கள் பற்றிய கேள்வி பதில்களை இரண்டாவது பகுதியாக தொடர்ந்து கேட்போம். பத்மாசனம் என்று ஏன் அழைக்கப்படுகிறது? தாமரை போல் உடலை இருத்தி நிமிர்த்தி இருப்பதால் பத்மாசனம் என்று பெயர் வந்தது. தவம், தியானம் ஆகியவற்றிற்கான சிறந்த ஆசனம் இது. பத்மாசனம் செய்வதால் ஏற்படும் நன்மைகள்: தியானம், பிராணாயாமம், நாடி சுத்தி போன்ற பயிற்சிகளுக்கு ஏற்ற ஆசனம், மன ஒருமைப்பாட்டிற்கு சிறந்த ஆசனம், வாத நோய்களை போக்குகிறது. பத்மாசனத்திற்கு மாற்று ஆசனம் சுகாசனம். வஜ்ராசனம் என்பதின் பொருள் என்ன? அதை பற்றி விளக்குக. வஜ்ரம் என்றால் உறுதி என்று பொருள் உண்டு. வஜ்ரம் போல் உறுதியும் இறுக்கமும் உடலுக்கு கிடைக்கும். பலமான தேகம், தீர்க்கமான எண்ணம், மன உறுதி ஆகியவற்றை கொண்டவர்களாக இருப்பவர்கள் வஜ்ராசனம் செய்பவர்கள். வஜ்ராசனம் செய்வதால் ஏற்படும் நன்மைகள்: அதாவது சாப்பிட்டவுடன் செய்யக்கூடிய ஒரே ஆசனம் இதுதான். தியானத்திற்கு ஏற்ற ஆசனம் இதுவும். செரிமான தொல்லைகள், வாய் கோளாறுகள் இதை செய்வதால் நீங்கும். முழங்கால் வலி நீங்குகிறது. வஜ்ராசனத்திற்கு மாற்று ஆசனம் சுகாசனம். யோக முத்ரா ஆசனம் பற்றி குறிப்பு வரைக. முத்திரை என்பதற்கு அடையாளம் என்று பெயர். மல ஜல தேக்கமில்லாத உடலில் இந்த யோக முத்திரையை செய்ய அடிவயிற்றிலிருந்து சுகமான ஆன்மீக உணர்வை கொடுக்கும் மிகச்சிறந்த முத்திரையாகும். யோக முத்ரா இருக்கிறது. யோக முத்ராவின் நன்மைகள்: பெண்களின் மாதவிடாய் பிரச்சனைகளை தீர சிறந்த ஆசனம் இது. கல்லீரல், மண்ணீரல் சீராக இயங்க உதவுகிறது. கணையத்தை ஊக்குவித்து நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. யோக முத்ராவின் மாற்று ஆசனம் புஜங்காசனம். பச்சி மூத்தாசனம். யோக கலையில் இந்த ஆசனம் மிக மிக முக்கியமானது. பக்ஷிமம், மத்திய பகுதி. பக்ஷிமம் என்பது மத்திய பகுதி ப்ளஸ் மோத்தா, முண்டு தருவது, அதாவது எடுத்து தருவது. பக்ஷி மோத்தாசனம் உடலில் மத்திய பகுதியிலிருந்து, அதாவது மூலாதாரத்திலிருந்து ஆரோக்கியத்தை எடுத்து தருவது என்று பொருள்படும். பச்சி மோத்தாசனத்தின் நன்மைகள்: சர்க்கரை நோய் மற்றும் சிறுநீரக பிரச்சனைகளை சரி செய்கிறது. மனிதனின் உயரம் அதிகரிக்க பயனுடைய ஆசனமாகும். பெண்கள் பிரசவத்திற்கு பிறகு ஏற்படும் அடிவயிற்று பெருக்கத்தை குறைக்கிறது. பச்சி மோத்தாசனத்தின் மாற்று ஆசனம் தனுராசனம். உஷ்டராசனம். உஷ்ட்ராசனம் என்பது ஒட்டகத்தை போல் மன உறுதியும் உடல் உறுதியும் தருகிறது. உஷ்டராசனத்தின் நன்மைகள்: தைராய்டு சுரப்பிகள் நன்கு வேலை செய்யும். இந்த ஆசனம் சுவாச உறுப்புகளுக்கு மிகவும் பயனுள்ளது. காற்றறைகளை ஊக்குவிக்கிறது. உஷ்ட்ராசனத்தின் மாற்று ஆசனம் மகாமுத்ரா. வக்ராசனம். வக்ராசனம் என்றால் தீமையான எண்ணம் ஒரு வகையில் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது. அதுபோல் வக்ராசனத்தை சரியாக செய்யவிட்டால் தீமை ஏற்பட்டுவிடும் என்று விளக்கம் அளிக்கிறார்கள். அப்படியொன்றும் தீமை ஏற்பட்டு விடாது. உண்மையில் வக்கிரம் என்றால் உடலில் எந்த தீமையும் ஏற்படாமல் இருக்க உதவுகிறது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். வக்ராசனத்தின் தத்துவம்: உடலில் உள்ள கழிவுப் பொருட்களையும் மனதில் உள்ள தீய எண்ணங்களையும் போக்க காரணமாக அமைகிறது. சுவாச உறுப்புகளும் இருதய பகுதியும் நன்கு இயங்க காரணமாகிறது. உடலும் மூச்சை கொண்டு மனம் சுத்தமாகிறது. வக்ராசனத்தின் நன்மைகள்: இடுப்பு பகுதியில் உள்ள கொழுப்பு கரைக்கிறது. பித்தப்பை மற்றும் மண்ணீரல் வீக்கத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது. நீரிழிவு கட்டுப்படும். சிறுநீரக நோய்களுக்கு இது சிறந்த ஆசனம். வக்ராசனத்தின் மாற்று ஆசனம் இருபுறமும் மாற்றி மாற்றி செய்வது. கோமுக ஆசனம். கோ என்றால் பசு. கால்களை மடக்கி முழங்கால்களால் பசு முகம் போல் அமைப்பதால் இந்த பெயர் வந்தது. கோமுக ஆசனத்தின் தத்துவம்: யோக கலையில் ஒவ்வொரு ஜீவராசியின் வாழ்க்கையிலும் ஊடாடி உற்று நோக்கி அதை ஒட்டி ஆசனங்களை அமைத்து வெற்றி கண்டிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். பசு என்றால் கோமாதா என்றும் காமதேனு என்றும் சாஸ்திரங்களிலும் இலக்கியங்களிலும் குறிப்பிடப்படுகிறது. மனித சமுதாய சேவையை கருதியும் அதன் உயர்திணையாக கோமுகாசனம் என்று பெயரிட்டுள்ளனர். கோமுகாசனத்தின் நன்மைகள்: நெஞ்சு பகுதி நன்கு விரிவடைந்து சுவாச ஓட்டம் நன்கு நடைபெறும். விந்துநாத குறைபாடு, அதிக சிறுநீர் கழித்தல் மற்றும் கருப்பை சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்தும். பித்தப்பை, சிறுநீரகம் மற்றும் மார்பு பகுதிக்கு வலிமை அளிக்கிறது. முடக்குவாதம், சுளுக்கு போன்றவற்றை விளக்குகிறது. கோமுகாசனத்தின் மாற்று ஆசனம் இருபுறமும் மாறி மாறி செய்வது.
நின்ற நிலையில் செய்யும் ஆசனங்களை பற்றி பார்க்கலாம். சக்கராசனம் என்பது சக்கராசனம் பக்கவாட்டில் செய்கிறது. இந்த ஆசனம் சக்கரத்தை போன்ற வடிவத்தில் இருப்பதால் இதற்கு சக்கராசனம் என்று பெயர். இந்த ஆசனத்தின் முழுமையான நிலைதான் பூர்ண சக்கராசனம். சக்கராசனத்தின் நன்மைகள்: முதுகுத்தண்டு வளையும் தன்மை பெறுகிறது. கல்லீரல் மண்ணீரல் இயக்கம் சீராகிறது. சக்கராசனத்தின் மாற்று ஆசனம் இருபுறமும் மாற்றி செய்வது. விருட்சாசனம் என்றால் அதாவது விருட்சாசனம் என்பது ஏக பாதாசனம். விருட்சம் என்றால் மரம். மரத்தை போல் அசையாமல் உறுதியாக உடலை ஒரு காலில் நிறுத்துவது. விருட்சாசனத்தின் நன்மைகள்: மனம் ஓர்மையும் திட சிந்தனையும் உண்டாகும். வாத நோய், நரம்பு தளர்ச்சி போன்ற நோய்கள் குணமாகும். ஏகபாதாசனத்தின் மாற்றாசனம் இருபுறமும் மாற்றி செய்வது. திரிகோணாசனம். திரிகோணம் என்றால் 3 கோணம் என்று பொருள். இந்த ஆசனத்திற்கு இறுதி கட்டத்தில் உடலில் 3 கோணங்கள் தெரிவதால் இதற்கு திரிகோணாசனம் என்று பெயர். திரிகோணாசனத்தின் நன்மைகள்: முதுகெலும்பு நன்றாக வளைந்து செயல்படுவதால் இளமையோடு இருக்க உதவுகிறது. கழுத்து தசையும் கழுத்து எலும்பும் மேன்மை அடைகிறது. அட்ரினல் சுரப்பிகள் நன்கு செயல்படுகிறது. திரிகோணாசனத்தின் மாற்றாசனம் இருபுறமும் மாற்றி மாற்றி செய்வது. புஜங்காசனம். புஜங்காசனம் என்றால் புஜம் என்றால் தோல், புஜங்கம் என்றால் பாம்பு. இரு கைகளை ஊன்றி பாம்பு போல் முன் உடலை தூக்குவதனால் இப்பெயர் பெற்றது. புஜங்காசனத்தின் நன்மைகள்: முதுகெலும்பை பின்னோக்கி வளைப்பதால் கூன் ஏற்படாமல் தடுக்கிறது. நுரையீரல் மற்றும் மார்பு பகுதியின் பலவீனத்தை போக்குகிறது. புஜங்காசனத்தின் மாற்றாசனம் பச்சிமோத்தாசனம். சலபாசனம் என்றால் சலபாசனம் விட்டில் பூச்சியானது சிறு சிறு செடியில் உள்ள இலை கொழுந்துகளை தின்று உயிர் வாழ்கிறது. ஆனாலும் அவற்றுக்கு முன்காலை விட பின்கால்கள் பலமுடையதாக இருக்கின்றன. இதுபோன்று மனிதர்களும் கையால் பல நுணுக்கமான தொழில்களை செய்ய முடியும் என்பதாக இப்பெயர் விளக்கம் அளிக்கிறது. சலபாசனத்தின் தத்துவம். சலபாசனம் தத்துவம்: விட்டில் பூச்சி முன்னோக்கி பாய்வது போல் மனிதனை ஆரோக்கியத்தில் மேம்படுத்துகிறது. உடல் மட்டுமல்லாமல் சிந்தனையிலும் உன்னத நிலைக்கு செல்லவும் தீமையான எண்ணங்களை அற்றுப்போகவும் காரணமாக இருக்கிறது. சலபாசனத்தின் நன்மைகள்: கல்லீரல், கணையம், சிறுநீர்ப்பை போன்ற உறுப்புகள் வலிமை அடைகின்றன. சிறுநீரகம் நன்கு செயல்படுகிறது. இடுப்பு தசைகள் வலுவடைகின்றன. தொப்பை குறைகிறது. சலபாசனம் யார் செய்யக்கூடாது? சலபாசனம் கர்ப்பமான பெண்கள், இதய நோய், இரத்த அழுத்தம் உள்ளவர்கள், வயிற்றில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் இதை செய்யக்கூடாது. சலபாசனத்தின் மாற்று ஆசனம் உத்தான பாதாசனம். தனுராசனம் என்றால் வில் போன்று வளைப்பதால் தனுராசனம் என்று பெயர் வந்தது. தனு உடலாகிய வில்லை வளைத்து அம்பாகிய எண்ணத்தை பூட்டி முக்தி என்ற கனியை அடைய வேண்டும் என்பதே தனுராசத்தின் நோக்கம். தனுராசனத்தின் நன்மைகள்: பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் சீராகின்றன. முதுகெலும்பின் இறுக்கம் தளர்த்தப்பட்டு வளையும் தன்மை ஏற்படுகிறது. வயிற்றின் உள் உறுப்புகள் பலம் பெறுகின்றன. சிறுநீரகங்களை இயக்கி சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட நோய்களை விளக்குகிறது. தனுராசனம் யார் செய்யக்கூடாது? கருவுற்ற பெண்கள் இதை செய்யக்கூடாது. இதய நோய் உள்ளவர்களும் செய்யக்கூடாது. தனுராசனத்தின் மாற்று ஆசனம் மக்கராசனம். நௌகாசனம். நௌகாசனத்தின் நன்மைகள்: நரம்பு தளர்ச்சியை போக்குகிறது. வயிற்று பகுதியின் உள் உறுப்புகள் பலம் பெறுகின்றன. அஜீரணத்தை போக்கும். பெண்கள் இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது. நௌகாசனத்தின் மாற்றாசனம் நவாசனம். மத்தியாசனம். பத்மாசனத்திலேயே பின்னால் முதுகை வளைத்து துள்ளிய மீன் போல உடலை அமைப்பது. மச்சம் என்றால் மீனை போல் உடலை அமைக்கப்படுகிறது. மச்சாசனம். நன்மைகள்: குரல் வளை நன்கு விரிவடைந்து ஆழ்ந்து சுவாசிக்க உதவுகிறது. கழுத்து எலும்பு இயல்பு நிலைக்கு மாறாக வளர்ச்சி அடையுமானால் அதை தடுத்து குணப்படுத்துகிறது. நுரையீரல் மற்றும் காசநோய், சுவாச கோளாறுகள் போன்றவற்றை குணப்படுத்துகிறது. மத்தியாசனத்தின் மாற்றாசனம் ஹலாசனம். பவன முக்தாசனம் என்றால் பவனம் என்றால் வாயு. உடலிலிருந்து வாயுவை வெளியேற்றுவதற்கான சிறப்பு ஆசனம் என்பதால் பவன முக்தாசனம் என்று பெயர். பவன முக்தாசனத்தின் நன்மைகள்: பெயருக்கேற்ற பலனை கொடுக்க உள்ளது. வயிற்றில் உண்டாகும் வாயு தொல்லையிலிருந்து நிவாரணம் அளிக்கிறது. பெண்களுக்கு வரும் நோய்களான குறைந்த இரத்தப்போக்கு, அதிகமான இரத்தப்போக்கு மற்றும் கர்ப்ப சம்பந்தமான நோய்களை நீக்குகிறது. இதற்கு மாற்று ஆசனம் சாந்தி ஆசனம். உத்தான பாதாசனம் என்றால்
உத்தான என்றால் உயரம், பாதம் என்றால் கால், காலை மேலே தூக்குவது என்று பொருள். இது மிக எளிமையான ஆசனம், ஆனால் மிகச் சிறந்த ஆசனம். உத்தான பாதாசனத்தின் நன்மைகள். உத்தான பாதாசனம் பெண்களுக்கு பிரசவம் முடிந்ததும் வயிறு சுருங்க உதவுகிறது, குடலை வலிவாக்குகிறது, இதய நோய், வயிற்று வலி மேலும் சுவாச கோளாறுகளுக்கு பயனுள்ளதாக அமைகிறது. உத்தான பாதாசனத்தின் மாற்றாசனம் நவுக்க ஆசனம். நவாசனம் என்பது நாவாய் என்பது படகு, படகு போல் உடலை உள்நோக்கி அரைவட்டமாக வளைப்பதால் இப்பெயர் பெற்றது. நவாசனத்தின் தத்துவம். படகு மனிதனை ஆற்றின் ஒரு கரையில் இருந்து மறுகரைக்கு கொண்டு போயிருக்கிறது. அதுபோல இவ்வாசனத்தை தொடர்ந்து செய்பவர்கள் வாழ்க்கையின் கால ஓட்டத்தில் நோயில் இருந்து ஆரோக்கியத்திற்கும் இப்பிறவியிலிருந்து மறுபிறவிக்கும் மேல்நிலை அடைய மிக உபாயமான ஆசனம். நவாசனத்தின் நன்மைகள். இதயம் மற்றும் நுரையீரல் வலுவடைகிறது, தொப்பையை குறைக்கிறது, பெண்களுக்கு சுகப்பிரசவம் ஆவதற்கு இப்பயிற்சி பயன்படுகிறது. நவாசனத்தின் மாற்றாசனம் நவுக்காசனம். சர்வாங்காசனம் என்பது சர்வ ப்ளஸ் அங்க ப்ளஸ் ஆசனம், சர்வாங்காசனம். உடலில் எல்லா உறுப்புகளையும் இயக்குவதால் இப்பெயர் ஏற்பட்டது. சர்வாங்காசனத்தின் தத்துவம். இவ்வாசனம் பெயருக்கு ஏற்றாற்போல் மிகுந்த பயனை அளிக்கக்கூடியது. சர்வம் என்றால் உள்ளும் புறமும் எப்படி இறைவன் வியாபித்திருக்கின்றானோ அப்படி இருப்பதால் இப்பெயர் ஏற்பட்டது. உடலின் எல்லா பாகங்களையும் பூர்ணமாக இயக்கிறது. மச்சாசனத்திற்கு மாற்று ஆசனம் இது. தோல் நோயை போக்குவதில் மிகச்சிறந்த ஆசனம். சர்வாங்காசனத்தின் நன்மைகள். தலைப்பகுதிக்கு அதிக இரத்தம் பாய்கிறது, நினைவாற்றல் அதிகரிக்கிறது, மன ஓர்மை உண்டாகிறது, இரத்த நாளங்கள் தூய்மையடைகிறது. சர்வாங்காசனத்தின் மாற்று ஆசனம் ஹாலாசனம். காலாசனம் என்றால் ஹலம் என்றால் கலப்பை. கலப்பையை போல் இந்த பயிற்சியின் போது உடல் அமைப்பு இருப்பதால் இந்த பெயர் பெற்றது. காலாசனத்தின் தத்துவம். கலப்பையால் நிலத்தை உழுது தானியங்களை விதைக்க பயன்படுத்துவதால் போல உடலாகிய நிலத்தில் எண்ணமாகிய வித்துக்களை விதைத்து முக்தி என்ற தானியத்தை அறுவடை செய்ய வேண்டும் என்பது தத்துவம். மேலும் இவ்வாசனத்தில் நாளமில்லா சுரப்பிகள் முழுவதும் இயக்கப்படுவதால் உடல் ஆரோக்கியத்திற்கு பின் மன அமைதியுடன் கூடிய முக்தி நிலை வாய்க்க காரணமாக இருக்கிறது. காலாசனத்தின் நன்மைகள். வயிற்றுப்பகுதிகள் அழுத்தப்படுவதால் உள்ளுறுப்புகள் அனைத்தும் ஊக்கம் பெறுகின்றன. இருதய நோய் உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது. மாற்றாசனம் தேவையில்லை. சக்கராசனம் என்பது சக்கராசனத்தின் நன்மைகள் மார்பு மற்றும் சிறுநீரக பகுதிகள் இயக்கம் பெறுகிறது, கை கால்களின் தசைகளை வலுவடையதாக ஆக்குகிறது, பெண்களின் கருப்பையில் ஏற்படும் நோய்களை குணப்படுத்துகிறது. சவாசனம் என்பது சாந்தி ஆசனம். சவாசனத்தின் நன்மைகள். உடலும் மனமும் பூரண ஓய்வு பெறுகிறது, உடல் களைப்பு நீங்குகிறது, உடல் சிற்றறைகள் புத்துணர்ச்சி பெறுகின்றன, மன அழுத்தம், உயர் இரத்த அழுத்தம், இதய நோய் போன்ற நோய்களை குணப்படுத்துகிறது. ஆசனங்கள் செய்யும்போது நடுவில் சிறிது நேரம் சவாசனம் செய்தால் விரைவில் உடல் சோர்வு நீங்கும். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த